இயேசுவில் அன்புக்குரியவர்களே, உங்ககிட்ட மந்திர சாவி இருக்கா? அது என்ன மந்திர சாவி அப்படின்னு ஒரு சாவி இருக்கா அப்படின்ற கேள்வி கூட நீங்கள் கேட்கலாம். மனித வாழ்க்கைக்கு இந்த மந்திர சாவி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது என்ன என்பதை பற்றி வார்த்தை என்று சொல்லித்தர விரும்புகிறது. வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இந்த மாதத்தின் முதல் நாளில் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை இருக்கக்கூடிய இடத்தில் பல வல்ல செயல்கள் நடக்கும். நம்பிக்கை இல்லாத இடத்தில் வல்ல செயல்கள் நடக்காது. தங்கள் சொந்த இனத்தையும் ஊரையும் சேர்ந்த இயேசுவிடமே நாசரேத்து மக்கள் நம்பிக்கை வைக்க தவறினர். பொதுவாக மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்க சற்று யோசிக்கக்கூடியவர்கள் தான் நாம். ஒருவர் நம்மிடம் கடன் கேட்க வந்தால் அதை அவர் குறித்த காலத்தில் திருப்பி தந்துவிடுவாரா என்ற ஐயம் நம்மிடம் இருக்கத்தானே செய்கிறது. இது வாழ்க்கையில யதார்த்தம் தாங்க. அந்த மனிதரில் இருக்கும் நன்மைத்தனத்தை எந்தளவுக்கு நம்புவது அல்லது நம்பாமல் இருப்பது என்ற ஒரு வகையான ஊசலாட்டத்தை மனதிலே அவ்வேளையில் நாம் அனுபவிக்கிறோம். ஒரு ஊஞ்சலாறுது போல ஒரு வகையான மனக்குழப்பம். மனுஷனை நம்பலாமா, நம்ம உதவி செய்யலாமா, வேணாவா, இவன் நல்லவனா கெட்டவனான்ற ஒரு போராட்டத்துக்குள் நாம் தள்ளப்படுகிறோம். இதே வகையான ஊசலாட்டம் இயேசுவை குறித்து நாசரேத்து மக்களிடம் இருந்தது. இயேசு காட்டும் வழியை எந்த அளவுக்கு நம்புவது என்ற ஐயம் அவர்களிடம் இருந்தது. இந்த ஐயத்தினாலேயே அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். பிறர் மேல் அசாதாரணமான நம்பிக்கை வைப்பவர்கள் தான் வாழ்க்கையில் பல பெரிய காரியங்களை சாதிக்கிறார்கள். அப்படிப்பட்ட அசாதாரணமான நம்பிக்கையை வைத்தவர்கள் தான் நற்செய்தி பகுதியில் நாம் காணுகிற நூற்றுவ தலைவர். மத்தேயு நற்செய்தி 8:5-13 வரை பார்க்கிறோம். கானானிய பெண், இயேசுவின் ஆடையை தொட்ட இரத்த போக்குடைய பெண் மற்றும் சிலர். ஆனால் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்க தவறியவர்கள் தான் இயேசுவின் ஊரை சார்ந்த நாசரேத்து மக்கள். நல்லா பாருங்களேன். இந்த கானானிய பெண் முழுமையான நம்பிக்கையோடு என் மகள் குணமடைவாள் என்ற ஏக்கத்தோடு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஆசிரியை பெற்றுக் கொள்கிறார். இந்த இரத்த போக்குடைய பெண் நிச்சயமாக நான் சுகம் பெறுவேன் என்ற உறுதிப்பாட்டை இறைவன் மீது வைத்து முழு நம்பிக்கை வைத்து ஆசிரியை பெறுவதை பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு இந்த நாசரேத்து மக்கள் ஆண்டவரை நம்பவில்லை. இதற்கு காரணமாகவே இயேசுவிடமிருந்த நன்மைகளை அவர்கள் பெற முடியாமல் போனது. இன்றைய நற்செய்தியின் கடைசி வசனம் இதை அழகாக சொல்லுகிறது. அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை என்று. வாழ்க்கையோட ஆணிவேர நம்பிக்கையில தாங்க இருக்கு. ஒரு பெரிய மரத்தோட முழு சக்தியும் அந்த ஆணிவேரில் அடங்கியிருக்கு. மனிதனோட வாழ்க்கை நம்பிக்கை என்ற ஆணிவேரில் இருக்கிறது அன்புக்குரியவர்களை. அதனால நம்பிக்கை என்பதுதான் வாழ்க்கையின் மிகச்சிறந்த மந்திர சாவி. இயேசு கிறிஸ்து நன்மை நிறைந்தவர், நன்மைகளின் ஊற்று. பல வேளைகளில் அந்த நன்மைகளை அனுபவிக்க நமது நம்பிக்கையின்மையே தடையாக அமைந்து விடுகிறது. நம்பிக்கையின்மை என்ற பூட்டு இருக்கும் வரை நன்மைகள் என்ற பூங்காற்று நம்மை வந்தடைவதே கிடையாது. நமது வீட்டிற்குள் நாம் இருந்து கொண்டு அனைத்து ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை பூட்டி வைப்பதற்கும் இது சமமானது. வெளியில் உலாவும் பூங்காற்று வீட்டிற்குள் வரும் சத்தியங்களுக்கு நாமே தடை விதிக்கின்றோம். இயேசுவின் நன்மைத்தனம் என்ற பாத்திரத்திலிருந்து பகிர்ந்து கொள்ள நமக்கு இருக்கும் ஒரே வாய்க்கால் நம்பிக்கை மட்டும்தான். அதனால நம்பிக்கை என்பது மந்திர சாவி. காரணம், சில வேளைகளில் அது இருப்பது போல தோன்றும், சில வேளைகளில் அது இல்லாதது போலவும் தோன்றும். அப்படிப்பட்ட நம்பிக்கையை இறைவனிடம் நம்மிடம் இறைவன் எதிர்பார்க்கவில்லை. மாறாக எவ்வித ஏற்ற இரக்கமில்லாத தளராத நம்பிக்கையை விரும்புகிறார் என்பதை உணர்ந்து உறுதியான நம்பிக்கையாளர்களாக இருக்க நாம் அனைவருமே முயல வேண்டும். அன்பார்ந்தவர்கள், வாழ்க்கையில் உங்ககிட்ட மந்திர சாவி இருக்கான்னு கேட்டால் எல்லோரும் கரமுயர்த்தி உற்சாகத்தோடு சொல்லுங்கள், நிச்சயம் அது என்னிடம் இருக்கிறது என்று. ஒரு வீட்டினை திறக்க சாவி தேவைப்படுவது போல மனித வாழ்க்கை இயங்க நம்பிக்கை என்ற மந்திர சாவி தேவைப்படுகிறது. அந்த மந்திர சாவி இருந்தால் ஒழிய நாம் எந்த ஒரு செயலும் செய்ய இயலாது. அதை உணர்ந்தவர்களாக கடந்து செல்வோம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா,
இதோ நீர் நம்பிக்கை என்ற அந்த மந்திர சாவி எங்கள் வாழ்க்கையிலே விட்டு வைத்திருக்கிறேன். அதை முழுமையாக உணர்ந்து நம்பிக்கையின் அடித்தளத்தை பின்பற்றி வாழ அது இரக்கத்தை எங்களோடு நீர் பொழிந்தருளும். இந்த மாதத்தின் முதல் நாள் புதியதொரு மாதத்தை எங்கள் வாழ்வில் கொடுத்திருக்கிறேன். எல்லோரும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக உம்மை ஜெபிக்கிறோம். எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.